சீ போ அப்படின்னு அதை சுடிச்சு தாங்கி குழந்தை ஓடி வந்தான் காட்டுக்கு அனாதைய போலே. ஆனால் வாசுதேவ மந்திரத்தை சொன்னார் குருநாதர் நாரதர். வாசுதேவனோ யாருக்கும் எட்டாத துருவ பதத்திலே பிரளய கால பரியந்தம் ராஜாவாக முடிச்சு விட்டான். அவனை போல பதவி கொடுக்க யாரால முடியும்? பிரகலாதன பிதனு பாதிசு தீரே ஹரி நீரே கதியேனோ ಅತಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರಹ್ಲಾದನ ಪಾಲಿಸಿ ದುರುಳ ಹಿರಣ್ಯ ಕಸಿಪುವ ಸೀಳಿದ ದೊರೆಗೆ. ஹிரண்யகசிபு என்ன பாடுபடுத்தினான். ஆனா பிரகலாதன் ஹரி நீயே கதின்னு இருந்தான். கடைசியில பிரகலாதனை கொல்லணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணினான். காப்பாத்தலையா பிரபு? ஆபத்து சகசிரம். ஒவ்வொரு ஆபத்திலையும் கொடுத்த விஷமாவும் தானாகி, தள்ளின கடலாவும் தானாகி, தள்ளின நெருப்பாவும் தானாகி, சர்வம் விஷ்ணுமயமாயிருந்த அந்த பிரகலாதனை காப்பாத்தலையா ஆன பலம்னு சொல்லலாம். மனுஷாளுக்கு மனுஷா நீங்க எனக்கு இருக்கிறது ஆன பலம் தான். அந்த ஆன பலம் பிரயோஜனம் இல்லைன்னு காண்பிச்சது கஜேந்திரன் கதை. கரிராஜனே சலகி அஞ்சவேடென்று ஆதரி செய்தீவராரோ. அவ்வளவு யானைகளும் கைவிட்டுட்டு போயிடுது. இந்த யானை ஆதி மூலமேனு கதறித்து அன்னைக்கு ஓடி வந்தது யாரு? திருவடி சேவை பண்ணியிருக்கிற லட்சுமணியும் விட்டுட்டு அஞ்சலி பண்ணியிருக்கிற கருடனையும் தாங்கிண்டு கொண்டு. ஆனால் ஓடி வந்து ரட்சித்த கருட கமன ஸ்ரீ புரந்தர விட்டலனக சரண கமலவல்திடதில்த நம்பீரோ நம்பி கேட்டவரே. என்ன பாட்டு பாடினாலும் என்ன பேச்சு பேசினாலும் கீர்த்தனம். 5 லட்சம் கீர்த்தனம் பாடுறதுன்னா உட்காண்டா எழுந்திருந்தா நடந்தா கீர்த்தன மயமாக அவருடைய வாழ்க்கை. புறப்பட்டுட்டார். எவ்வளவோ தரம் ஹம்பி வந்திருக்கிறார். கிருஷ்ணதேவராயரை பார்த்திருக்கிறார். வியாசராஜரை பார்க்க மாட்டார், போயிடுவார். ஏன்னா அவரிடத்துல நமக்கு ஒன்றும் வியாபாரம் இல்லை, போயிடுவார். இவர் ஸ்வரூபம் வியாசராயருக்கு தெரியும். அதனால இப்படியே உட்கார்ந்து அவர் போகும். யார் போற? சீனப்ப நாயகரா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என் இடத்துல வருவீர் அப்படின்பார். இன்னைக்கு கிருஷ்ணதேவராயரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. வியாசராயர் திருவடியில வந்து விழுந்தார். பகவான் ஆட்கொண்டான்னு வியாசராயருக்கு தெரியும். உபதேசம் பண்ணணும்னு கேட்டார். சிஷ்யனாக ஏற்றுந்தார். இவருக்கு மந்திர தீட்சை உபதேசம் பண்ணிவிட்டு ஹரிதாசர்களுடைய சங்கம், உஞ்சவிருத்தி தர்மம், பெரிய பாக்கியவானாக தன்னை நினைக்கிறார். வரகுரு உபதேச ನೆರವಾಗಿರು ಎನಗೆ ಇನ್ನೇನಿನ್ನೇನು ಹರಿದಾಸರ ಸಂಗ ಎನಗೆ ದೊರಗಿದು ಇನ್ನೇನಿನ್ನೇನು. குருவனுடைய உபதேசமும் ஹரிதாசருடைய சங்கமும் எனக்கு கிடைச்சிடுது. எனக்கு பந்து சர்வமும் பாகவதால் தான், பகவான் தான் புரிஞ்செடுத்த. தந்தே தாயி முதுகுந்த வரதநாதையில் நின்னேனும். அன்னைக்கு கூட வியாபாரத்தில் நான் நினைச்சபடி லாபம் கிடைக்கலன்னா தெய்வம் சோதனை பண்ணிவிட்டேன். பகவானுடைய கிருபையில சந்தேகம் உண்டு. இன்னைக்கு நான் சந்தேகமில்ல கோவிந்த தயமாடித நின்னேனோ. ஏன் நான் கை தட்டியாச்சே, ஒண்ணும் இல்லையா? 10 காசு கையில் இருக்கும்போது அதே தியானம். நாம அதை காப்பாற்றணும், அது நம்மளை காப்பாற்றும். கடைசியில் ரெண்டும் இல்லை. நாம அதை காப்பாற்ற முடியாது, செலவழிஞ்சு போயிடும். அதுவும் நம்மளை காப்பாற்றாம வேற யார் கைக்குள்ள போயிடும். நாம அதை காப்பாற்றணும், அதை நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். என்ன வம்சகளு பவனவாயிதோ இன்னேனும் சிம்மய புரந்தர வீட்டல சலகிர நின்னேனும். கிருஷ்ணதேவராயர் கேள்விப்பட்டார். ஓடி வந்தார், நமஸ்கரிச்சார். நாயக்க மகாசேரே, ஏன் இப்படி? ஏன் வியாபாரம் என்னாச்சு? நமக்குள்ளே ஒரு கொடுக்கல் வாங்கல். எனக்கு ராஜ்யத்துக்கு தேவைப்பட்டால் இவர் கொடுக்கிறார், நாயக்கர் கொடுக்கிறான் பணம். அந்த நன்றியோடு சொல்றேன், உனக்கு வியாபாரத்துக்கு தேவைப்பட்டா இந்த நொடிச்சு போன வியாபாரத்தை நான் பணம் கொடுத்து கலப்பி விடுவேனே. நீங்கள் இருக்குன்னு இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்து கிளம்பணுமா? சீரப்ப நாயக்கர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார்.
அப்படி திரும்பி பார்த்து நின்று பேசுறார் கிருஷ்ணதேவராயர். அவரை பார்த்து சொல்றார், இது ஏன் இப்படி நேர்ந்தது அப்படின்னு. முந்தி இல்லாம வந்தார், நீர் உட்கார்ந்து நான் நின்று பேசுவேன். இப்ப நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ நின்று பேசுறது. இதான் நேர்ந்தது, இதான் நேர்ந்தது. ஏன் அப்படின்னா வைராக்கிய பாக்கிய ரசிகா. பகவத் பக்தி அப்படிங்கிற செல்வத்துக்கு ஈடான செல்வம் கிடையாது, ஞானத்துக்கு ஈடான செல்வம் கிடையாது. இவருடைய பரிபக்குவத்தை புரிஞ்சுவிட்டு கிருஷ்ணதேவராயர் விழுந்து சேவிச்சு விட்டு கிளம்பிட்டார். இவர் அங்காங்கு உஞ்சவிருத்தி எடுத்த கொண்டே பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். பீமா நதியில ஸ்நானம் பண்ணினார், க்ஷேத்திர பிரதட்சணம் பண்ணினார், மகாத்வாரத்தில் விழுந்து உடம்பை போட்டு பெரட்டினார். பாகவதால் பாததூளினா உடம்புல கண்டிருக்க பண்டரிநாதனை பார்க்க உள்ள ஓடி வரார். உள்ள ஓடி வந்து ரங்கசில தாண்டி பகவான் யோக பீடத்தில் இடுப்புல கை வச்சிருக்கக்கூடிய பிரபுவை பார்க்கிறார். ஹரே விட்டல ரங்கேதி கீர்த்தஜன் கத்கதாட்சரக நனர்த்த பிரேம பாவேன கருடஸ்தம்ப சந்நிதௌ மகாத்வார விவாகத்ய ரங்க தரிசனலாலசா பிரவிவேச சானந்தம் பரமானந்த மூர்ச்சிதா கர்ணாந்த தீர்க்கநயனம் கனశ్యాமம் கிருபாநிதிம் கதின்யஸ்தகராம்போதம் கமலாட்சம் ஸ்ரீயப்ரதிம் கபோல தர்ப்பண பிராந்த சஞ்சன் மகர குண்டலம் கம்பூக்ரீவம் கங்கணாதி கனகாபரண பூஷிதம் பிரசன்ன வதனாம்போதம் பக்த மண்டல சேவிதம் பாண்டுரங்கம் பரிஷ்வஜ்ய பரமாம் பிராப நிர்வൃத்தி. இடுப்புல கையை வைத்துக் கொண்டு திவ்ய பீதாம்பரதாரியா பிரசன்ன முகார விந்தனாக கௌஸ்துபாமுக்த கந்தரனாக மகர குண்டல தரணா இருக்கக்கூடிய பகவான் குறும்பு பார்வையோட புரந்தரதாசரை பார்க்கலாம். ஏன்னா பிடிச்சு இழுத்துட்ட இல்லையா, உன்னை ஆட்கொண்டேனே, அன்னைக்கு வந்து ஒண்ணும் கிடையாது, நீ உங்க ஆட்க நான் வந்தேனே, இன்னைக்கு தானே வந்துட்ட பத்தியா எங்கிட்ட கண்ணார பார்த்தார். நின்னலோடி தன்யநாதனோ ஹே பாண்டுரங்கா நின்னலோடி தன்யநாதனோ, உன்னை பார்த்து நான் தன்யனானே, நான் பாக்கியவான ஆனேன் என்று கதறினார், அழுதார். உடனே ரங்கசிலாவுக்கு வந்தார். பாகவதாலாம் தன்னை மறந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட கலந்து கொண்டார். தேவகி நந்த நந்த முகுந்த வந்தித முனி ஜன நித்யானந்த நிகமோத்தாரா நவனித சோர ககபதி வாகன ஜகதோத்தார மகர குண்டலதர மோகன வேஷ ருக்மிணி வல்லப பாண்டவ போஷ சங்க சக்கரதர ஸ்ரீ கோவிந்த பங்கஜலோச்சன பரமானந்த கம்சத்வம்சன கௌஸ்துபவர்ண ஹம்சவாகன பூஜித சரண வரத விலாபுர சின்ன பிரசன்ன புரந்தர விட்டல குண பரிபூர்ண. பண்டரிபுரத்திலேயே வாசம் கொண்டார். அவருடைய குழந்தைகளுக்கு பகவானே கல்யாணம் பண்ணி வச்சான். சுருக்கமா முடிச்சுடுறேன். அது பிறகு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டார். ஆசேது ஹிமாச்சலம் ஆழ்வார்ல திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் போய் பாடினவர். தாசன்லே புரந்தரதாசர் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் போய் பாடினார். எல்லா க்ஷேத்திரங்களும் புரந்தரதாசர் கீர்த்தனம் இல்லாத க்ஷேத்திரம் கிடையாது. அவ்வளவு க்ஷேத்திரமும் போய் புரந்தரதாசர மங்களார். திரும்பி மறுபடியும் பண்டரி க்ஷேத்திரத்திலே வந்து தங்கினார். பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இப்படி குறிப்பாக சில மணி நேரத்தில் அவர் சரித்திரம் சொல்லிட முடியாது. பல சம்பவங்கள் உண்டு. பக்திக்கு தான் அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் ஹிதோபதேசம், நாம சங்கீர்த்தனத்தை சொல்றதும், தர்மத்தை சொல்றதும், வேதாந்தத்தை சொல்றதும், பகவத் குணானுபவமும், பல ரகரகமான கீர்த்தனங்கள். பகவானுடைய நித்தியோத்சவத்துக்கு வேண்டியதாகிய சுப்பிரபாதம், பகவானை எழுப்புறது, பகவானை ஊஞ்சல்ல ஆற்றது முதலீதான கீர்த்தனங்கள். எவ்வளவு ஆச்சரியமான கிருதிகள், இதிகாச புராணங்களுடைய சாரமாவே அமைஞ்சது. அதனால சொல்லுவார், ராமாயணம் படிச்சவாளுக்கு ராமாயணம் தெரியும், பாகவதம் படிச்சவாளுக்கு பாகவதம் தெரியும், மகாபாரதம் படிச்சவாளுக்கு மகாபாரதம் தெரியும், தாசருடைய கீர்த்தனம் தெரிஞ்சவாளுக்கு எல்லாம் தெரியும். அப்படி சர்வத்தினுடைய சார சங்கிரகம் பண்ணியாக்கும் அந்த கீர்த்தனங்கள் எல்லாம் பாடியிருக்க. எதுவா இருந்தாலும் பக்தியோடு பாட வேணும் அப்படின்றதையும் அவர் ஜகத்துக்கு உபதேசம் பண்றார். பக்தி இல்லாத கானம் கேளனோ ஹரி தாளனோ
ತಾಳಮೇಳಗಳಿತು ಪ್ರೇಮೆಯಿಲ್ಲದ ಗಾನ ಕೇಳನೋ ಹರಿ ತಾಳನೋ. அந்த சுருது சுஸ்வரம் ராஜன் சித்தம் நெழுகி கண்கள்ல கண்ணீர் விட்டு அனுபவிச்சு பாடினாதானே பகவான் அதை கேட்கணும். அத்தகைய அனுபவம் வேண்டாமா அப்படின்னா உபதேசம் பண்றார் ஜகத்துக்கு. அப்பேற்பட்ட மகான் கடைசியில் ஒரு லீல பாண்டுரங்கன் அவர் பிரபாவத்தை வெளிப்படுத்துறான். பத்ராசல ராமதாசர் எப்படி சரித்திரத்தை கலக்கிறானோ அதுவும் சங்கீத சிக்ஷைக்காக ஒரு வேசி அவரிடத்திலே பாடம் சொல்லிக்கிறார். பின்ன சங்கீதத்தை கணபாதிகளுக்காக சொல்லி வைக்கிறது. ஏன்னா அதுக்கு அது அதிகாரி வித்தியை அப்படி காப்பாற்றினதானே இன்னிவரையிலும் வித்தியை இருக்கு. அதனால அதுக்கு அதிகாரி அந்த வேசி அவள் பண்டிதபுரத்திலேயே இருக்கிறவோ பாட்டு சொல்லிக்கிறார். ஜனங்கள் சொல்லாது. பிரசித்தி உடையவாளுக்கு அவ்வளவு பிரசித்தி அகீர்த்தி வந்துடும். ஏனால் அப்பிரசித்தமான ஒருத்தனுக்கு அகீர்த்தி வந்துதானா ரெண்டு பேருக்கு தெரியும். பிரசித்தமானவனுக்கு ஒருத்தனுக்கு அகீர்த்தி வந்துதானா உலகம் பூரா தெரியும் இல்லையா. நாயக்கர் அந்த தாசி வீட்டுக்கு போயிருக்கிறார் என்னவோ ஏதோ அப்படின்னு ஜனங்கள் கலப்பி விட்டு பாண்டுரங்கனுக்கே அது பொறுக்கல. நாயக்கருடைய மகிமையை சமயம் பார்த்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு பகவான் நினைச்சிருக்கிறார். கோவில்ல பகவானுக்கு சாத்தின ஒரு ரத்தன மாலையை காணல அப்படின்னதும் இங்க ஓடிதான் அந்த ஓடிதான் சம்பிரமமாக தேடி பார்க்க கடைசியில அந்த வேசி வீட்டுல சோதனை போட்டா அந்த இருந்தது ரத்தன மாலை. வேசி சொல்லிவிட்டா நாயக்கரை தான் கொண்டு வந்து கொடுத்தார். நாயக்கர் ஒரு பாவமா அறியார். யார் திருடினாலோ யார் கொடுத்தாலோ தெரியாது. அவதான் திருடினாளா பொய் சொன்னாளா. நாயக்கரை பண்டரிநாதன் சன்னிதானத்திலே ஒரு தூணில கட்டி விட்டா கசையடி கொடுக்க போற. நாயக்கரை கேட்டார், எப்படி உங்க ரத்னமாலை நீர்தானே கொண்டு கொடுத்தேன்னு அவ சொல்றா. இது எப்படி கோவில்ல உமத்தவர எல்லாரும் தான் பண்டரிநாதனை கட்டிக்கிறார். யாரு கைத்தல் போனாலும் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்ல வேண்டியதானே. ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லணுமா? ஏன்னா என்ன பார்த்துக்க வேண்டியவன் அவன் இல்லையா? அவன் சொல்லட்டுமே. இந்த அபவாதத்தை எனக்கு உண்டாக்கினது யாரு? இந்த அபவாதம் எனக்கு என்னத்துக்கு? ஒரு காலம் என்னுடைய கர்மானுபவமா இருந்தா நான் அடிபடுறேன். அவன் கிருபையா இருந்தா இதை தடுக்கட்டான். அவன் லீலையை பார்த்து மௌனமா இருக்கு. இதான் சாது லட்சணம். ஜடபரகர் ஞானத்தினால மௌனமா இருந்தார். பலிபீடத்துல வச்சு ஞானத்தினால மௌனமா இருந்தார். இவர் பக்தியினால மௌனமா இருக்கு. ஏனால் யாரிடத்திலையும் அவர் பதில் கேட்கல. பதில் கேட்கிறார் இவர். ராஜா உத்தரம் கேட்கிறார். அவர் பாண்டுரங்கனை கேட்கிறார். பாண்டுரங்கன் அர்த்தாமூர்த்தியாவே இருக்கிறார். அவர் சந்நிதியிலேயே இந்த தண்டனை நடக்க போறது. ஜனங்கள்லாம் பல விதமான ஜனங்கள் இருப்பா இல்லையா. சாத்துகாலாம் சொல்றா, தாசர் பண்ணிருக்கவே மாட்டான். மகாபாபி அவர் பொய் சொல்றா அப்படின்னு சில பேர் அழறா. ராஜசமான ஜனங்கள்லாம் பத்தியா பஜனை எல்லாம் புரிஞ்சு போயிட்டு இல்லையா இப்போ அப்படின்னு ராஜசமான ஜனங்கள் கிண்டல் பண்றார். தாமசமான ஜனங்கள் அடிச்சா என்ன உரைச்சா என்ன? கோவிலுக்கு வருது பஜனை பண்றது, முத்துமாலை கைக்கு போய் தாசி வீட்டுக்கு கொடுக்கறது, இதுதான் பாகவதனா செம்மையா ஓதடா அப்படிங்கிறா தாமச ஜனங்கள். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து பகவான கேட்கிறார். யாக்கே நிர்தயனாதியோ ஸ்ரீஹரியே என் விஷயத்துல ஏன் நிர்தயனா போயிட்டேன்? அஜாமினனு அண்ணனோ விபீஷணனு தம்மனா நின்ன ருக்குமாங்கதே நின்ன மொம்மகனோ. அவெல்லாம் உனக்கு பந்துவா பரிஞ்சேண்டு போனீங்க. நான் இங்கே அந்நியனோ. நான் அனவர்களும் விட்டலா விட்டலான்னு கதவும் இருக்கிறவன் என் வேண்டாத புள்ளையும் தள்ளிவிட்டியா பிரபு. எனக்கு இந்த ராஜாவுக்கு என்று பயம் இல்லை, லோகாபவாதத்துக்கு என்று பயம் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு அவமானம் வந்ததுன்னா அது உனக்குத்தான். உன்னை ஆசிரியச்சவன் இல்லையா? அப்படிதான் என் கர்மாவா இருந்தா நீ இந்த கர்மா அன்னைக்கு நீ என்ன கடலை நான் தேசியம் வரும்போது அடிச்சு கிடக்கணும் இல்லையா?